பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த குட்டி ஸ்டோரி பகுதிக்கு கூட உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கி கூட நம்ம ஒரு அருமையான கதையை கேட்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் அமையும். ஒரு ஊரில் ஒரு அம்மா, அப்பா, பிள்ளைகள் 2 பேர் இருந்தாங்க. ஸோ ஒரு அருமையான வீடை கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கடன் பிரச்சனை காரணமாக அந்த வீடை விற்றுட்டு ஒரு சின்ன வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த வீடை ஒருத்தங்கிட்ட சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ சேல்ஸ் பண்ணி அடுத்த நாள் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது திடீர்னு அந்த வீடு பற்றி எரிகிறது. சில காரணத்தினால அந்த வீடே பற்றி எரியுது. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் அவர் ஐயோ எல்லாமே போச்சே அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய முதல் பிள்ளை ஓடி வந்து, அப்பா நீங்கள் ஏங்கப்பா ஃபீல் பண்ணுறீங்க, நேற்றே இந்த வீட்டை நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாப்பலையா. உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அப்பாடா, நான் கூட எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது, நம்ம எப்படா இந்த வீட்டை சேல்ஸ் பண்ண போகிறோம்னு நினச்சேன், சேல்ஸ் பண்ணியாச்சுல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமானாங்களாம். உடனே அவர் 2வது பிள்ளை ஓடி வந்து, அப்பா நேற்று தான் நம்ம கிரயம் பண்ண வேண்டியது, ஆனால் நேற்று நல்ல நாள் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிரயம் பண்ணலாம் நினச்சாங்க, ஆனால் அதுக்குள்ளேயே நம்மளுடைய வீடு இப்படி பற்றிக்கிட்டு எரியுதேன்னு சொன்னோன்னே அவன் அந்த அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாம். மறுபடியும் கதறி கதறி அழ ஆரம்பிச்சுட்டாரான். நம்ம கூட அநேக காரியங்களில் நமக்கு சந்தோஷம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுறோம், துக்கம் வரும்போது ரொம்ப துக்கமாயிடுறோம் இல்லையா. ஆனால் வேதத்துக்கு கூட ஒரு அருமையான தேவ மனுஷன் எல்லாருக்கும் தெரிந்த நம்மளுடைய யோபை குறித்து ஒரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆமாம்ல. ஸோ ஆண்டவர் கொடுத்ததை ஆண்டவர் எடுக்கிறதுக்கு முழு அதிகாரம் இருக்கு இல்லையா. அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ பழகிட்டோன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்தாலும் நமக்கு நார்மலாக தான் இருக்கும், எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் நமக்கு சாதாரணமாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழ பழகுவோம். கண்டிப்பாக அவர் நம்ம ஆசீர்வாதமாக நடத்துவார். ஏன்னா அவர் பரம தகப்பன் இல்லையா. கண்டிப்பாக இன்றைய நாள் இந்த கதை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். God bless you.